வாங்கி கொடுப்பது நல்லது. பெரிய தொழில் செய்பவர்கள் அதிக லாபத்தை ஈட்டாமல் இருப்பது நல்லது. இல்லை என்றால் இழப்புகளையும் லாஸையும் இந்த ஆண்டு ஏற்படுத்துவார். அதனால் நான்கில் வந்த ராகு சில நேரங்களிலே இந்த இழப்புகளை ஏற்படுத்துவார். அதனால் 1 ஆண்டில் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். சிம்மராசி அன்பர்களே, உங்கள் இடத்துக்கு 7ஆம் இடத்திலே ராகுபவன் வந்ததினால் மனைவியால் சில பிரச்சனைகள் ஏற்படும். அதனால் மனைவியிடம் வாக்குவாதம் செய்யாமல் கணவன் மனைவி இருப்பது நல்லது. கூட்டு தொழில் செய்பவர்கள் நீங்கள் உங்களுக்கு தகுந்த நண்பர்களை தேர்ந்தெடுத்து உங்கள் நட்பு ராசியாகவும் இருக்கும்படியான நண்பர்களை நீங்கள் கூட்டு தொழில் செய்வது நல்லது. இல்லை என்றால் உங்கள் கூட்டு தொழில் இழப்பு ப்ராஃபிட் அதிகமாக கிடைக்காது. பதவி உயர்வு இந்த ஆண்டு சிம்மராசி அன்பர்களே உங்களுக்கு கண்டிப்பாக அரசாங்க தொழில்கள் கிடைக்கும். உங்கள் உடல் நலத்தை இந்த ஆண்டு சரியான மருத்துவம் கண்டு ஆலோசித்து மருத்துவ ஆலோசனைப்படி மருந்துகளை உண்டால் இந்த ஆண்டு உங்கள் உடல் நலத்தில் கோளாறு இல்லாமல் இருக்கும். நடைப்பயிற்சி செய்வது தினமும் நல்லது. ரிஷபராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு 10லே ராகு பகவான் வந்தது. அதனால் 10லே ராகு வருவது உங்கள் வேலையிலே மிகவும் தக்க வைத்துக் கொள்வது நல்லது. இப்பொழுது செய்யும் வேலையை நீங்கள் தொடர்ந்து இருப்பது நல்லது. பதவி மாற்றம் வந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு இடமாற்றம் கிடைத்தால் சென்று வேலை செய்வது நல்லது. அரசாங்கத்துறை வேலை செய்பவர்கள் மிகவும் கடின உழைப்போடு நேர்மையாக இருப்பது நல்லது. உங்கள் விலை உயர்ந்த ஆபரணங்களை பாதுகாத்து கொள்வது ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்லது. உங்கள் மனைவியின் உடல் நலத்தின் மேல் அக்கறை கொள்ள வேண்டும். அவர்களுக்கு தகுந்த உடல் மருத்துவ உதவிகளை செய்தும் அவர்களுக்கு வேண்டியதை செய்து இந்த ஆண்டு 1.5 ஆண்டுகள் அவர்களை கவனித்து கொண்டால் உங்கள் வாழ்க்கையில் இன்பமாக இருக்கும். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கும் சொந்த தொழில் செய்பவர்களும் இந்த ஆண்டு அதிக பணத்தை நீங்கள் போடாமல் இருப்பது நல்லது. வந்த லாபத்தை தக்க வைத்து கொள்வதும் நல்லது. அடுத்து துளாராசி அன்பர்களே, உங்கள் இடத்திற்கு 5ஆம் இடத்தில் ராகு பகவான் அமைந்துள்ளார். பிள்ளைகள் வழியிலே உங்களுக்கு இந்த ஆண்டு உங்களுக்கு இன்பமான ஆண்டாக இருக்கும். உங்களுக்கு வரவுகளுக்கு ஏற்ற செலவு செய்வது நல்லது. அவர்கள் பிள்ளைகள் மூலம் உங்களுக்கு வருமானம் கிடைக்கும். பிள்ளைகள் வேண்டி தவழ்ந்திருந்தால் குழந்தை பேர் அதிகமாக இருக்கும். விவசாயம் செய்ய நண்பர்கள் உங்கள் விவசாயத்துக்கு லாபம் தரக்கூடிய பயிர்களை செய்வது நல்லது. நீங்கள் வேறு பயிர்களுக்கு சென்றால் இழப்பு ஏற்படும். கால்நடைகளின் தக்க கால்நடை மருத்துவ ஆலோசித்து கால்நடைகள் வளர்த்து கொண்டால் கால்நடை இழப்புகளை தவிர்க்கலாம். இல்லை என்றால் கால்நடைகளுக்கு நோய்வாய்ப்பட்டு இறக்க நேரும்.